அது ஒரு 30 வருஷம் பழமையான அந்த பைப் அது கோரமண்டல். அந்த பைப் வந்து அவங்க பழுது பார்த்துருக்கோம், அதை மாற்றிருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது பழுசு ஆயிடுச்சு, அந்த பைப்பை வெடிச்சிருச்சு. வெடிச்சு கடலே பொங்கி போய் அந்த கடல் கலரே பால் வெள்ளை கலர்ல ஆயிட்டு. அந்த மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க சார்? அந்த மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய இது என்ன? கஷ்டமா இருக்குன்றாங்க, வாழ்றதுக்கு பயமா இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்ப இன்னும் என்னென்ன தேவைப்படுது சார்? அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி? சாப்பிடறதே கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். எண்ணூர் பகுதியில கோரமண்டல் ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சு வாயு உள்ளிட்டவை அந்த பகுதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல மக்கள் அதனால நேற்று இரவு மயக்கமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு செய்தி வந்திருக்கிறது. கடல் கூட பொங்கி காட்சியளித்தது அந்த பகுதியில் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. மக்கள் மத்தியில் பேசும்பொழுது உடனடியாக எம்எல்ஏ KP சங்கர், பகுதி செயலாளர் உள்ளிட்டவர்கள்லாம் நேரில் வந்துட்டாங்க. உடனடியாக எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க முன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையில் அந்த களத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது குறித்து நம்மோடு தொலைபேசி வழியாக உரையாடுவதற்காக திருவொற்றியூர் தொகுதியின் எம்எல்ஏ KP சங்கர் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ இந்த திருவொற்றியூர் பகுதியில் கோரமண்டல் ஆலையிலிருந்து வாயுக்கள் வெளியேறியது, இது வந்து பெரிய ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த எண்ணூர் பகுதியில் இது போல நடப்பதாக தகவல் வந்துட்டே இருக்கு. நைட்டு என்ன நடந்தது, உங்களுக்கு எப்ப தகவல் வந்தது, மக்களுடைய மனநிலை என்ன? ஒரு 11:30 மணிக்கு வந்து சார் தகவல். நைட்டு 11:30 மணிக்கு வந்து நாங்க வந்து வெளியே இருந்தேன். வெளியில இருந்து நேரம் அங்க போனோம். போய் பார்த்தா மக்கள் எல்லாம் ஓடுது. அந்த விஷயம் ரொம்ப அங்க ஒன்னும் இது பண்ண முடியல, அவ்வளவு வேகமா இருக்கு அந்த அம்மோனியா. மூக்குல தொலைக்குது அப்படியே. அத 2 மாஸ்க் போட்டு ஒரு கட்சி போட்டுதான் அங்க இருக்க முடியுது. அந்த மக்கள் எல்லாம் ஓடி, எல்லாருமே ஓடி போயிட்டு கிட்டத்தட்ட 30 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டல், சுகம் ஹாஸ்பிட்டல், ஸ்டாண்டில 30 பேர் இருக்காங்க. ஒரு 4 பேர் ICUல இருக்காங்க. ஆமா ஆமா. இப்போ அந்த அவங்க வந்து அது ஒரு 30 வருஷம் பழமையான அந்த பைப் அது கோரமண்டல். அந்த பைப் வந்து அவங்க பழுது பார்த்துருக்கோம், அதை மாற்றிருக்கணும். அது மாத்தாம விட்டது கம்பெனியோட தப்பு. ஆமா, அது அப்பப்போ அவங்க வந்து கசிவு அந்த வெளியே விட்டுருவாங்க. அது என்னன்னா மழை நேரத்துல விடுறாங்க, அது தெரியாம போயிடுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது பழுசு ஆயிட்டு அந்த பைப்பை வெடிச்சிருச்சு. வெடிச்சு கடலே பொங்கி போய் அந்த கடல் கலரே பால் வெள்ளை கலர்ல ஆயிட்டு. அது அதோட வீடியோவே எங்க கையில இருக்குது. நாங்க அந்த நேரத்தை போனோம் இல்லையா, நைட்ல செல்போன்ல வீடியோ எடுத்துருக்கோம். அந்த வீடியோவே அப்படியே ஃபுல்லா பால் மாதிரியே இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் தூரமா இருக்க கடல் வந்து நீல கலர்லயும், கரை ஓரத்துல இருக்கிறது அந்த வெடிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே பால் கலர்ல இருந்துட்டு யார் ரோட்ல நிக்க கூட முடியல, அவ்வளோ இதா இருக்கு அந்த அம்மோனியா விஷம். வாயு மூக்கெல்லாம் தொலைக்குது அப்படியே. இப்ப இது தகவல் வந்த உடனே நீங்க உடனடியா ஃபீல்டுக்கு போயிட்டு நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருந்தீங்க சார்? அங்க மக்களை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறது என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு? ஒரு 2000 பேர் எங்க வீட்டாண்ட கூட்டிட்டு வந்துட்டோம். நாங்க வண்டி வச்சு, பஸ் வச்சு, டெம்போ டிராவல் வேனு, காரு, இது மாதிரி எல்லா வண்டி வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். டீ, தண்ணி, படுக்கிறதுக்கு பாய், பெட்ஷீட், இந்த வெள்ளத்துக்கு வாங்கி வந்து வச்சிருந்தோம் எல்லாமே பொருள். அதெல்லாம் அப்படியே கொடுத்து இருக்கு சொல்லிட்டோம். இப்ப அந்த பகுதியில வந்து இப்ப தொடர்ந்து 2வது தடவை இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது சார். முதல்ல வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, அது ஆயில் பிரச்சனை, அது CPCL. ஆமா, அது ஒண்ணு. அது முடியறதுக்குள்ள இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. அந்த மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க சார்? அந்த மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய இது என்ன? கஷ்டமா இருக்குன்றாங்க, வாழ்றதுக்கு பயமா இருக்குது அப்படின்றாங்க. இப்ப ஒரு செய்தி வந்தது சார். இப்ப தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நாளைக்கே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலா அந்த பகுதியில வந்து இது மாதிரி இன்னும் அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கோ, அது அந்த மக்களுடைய பாதுகாப்பை, நம்பிக்கையை உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதா திட்டமிட்டு இருக்கீங்க சார்? அதான் சார், இப்ப நம்ம மேல சொல்லியிருக்கேன் சார். விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். இது திறக்காத அளவுக்கு சொல்லியிருக்கோம். தற்காலிகமா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சார். அந்த மக்களுக்கு இப்ப ஏற்கனவே அந்த வெள்ளத்துல எண்ணெய் கலந்தது, அந்த பாதிப்புக்கும் கூட தமிழ்நாடு அரசு தான் 12,500 ரூபாய் நிவாரண தொகையை அறிவிச்சிருந்தாங்க. இப்ப இது வந்து இன்னும் ஒருபடி மேல அந்த கடலே பொங்கி அந்த மீன்கள்லாம் ஏற்கனவே பாதிப்பு, இப்ப மறுபடியும் இப்ப பாதிப்பு. அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்ப இன்னும் என்னென்ன தேவைப்படுது சார்? அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி? சாப்பிடறதே கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, வாழ்வாதாரத்தை பத்தி பேசுறது.
மக்கள் சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப பொல்லாது, கொதிக்குது அப்படியே நைட்ல கொதிச்சு புகையா போகுது. கடல் அவ்வளவு பெரிய கடல் அது, இந்த கடல்லயே அது கொதிச்சு இந்த மாதிரி போகுதுன்னா எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. அது ஆமா புகையா போகுது. ஓகே, சுடுதண்ணியில எப்படி போகும், அவ்வளவு பெரிய கடல்ல போய் போகுதுன்னா அப்போ எவ்வளவு ஒரு நச்சு பொருள் இருக்கும் பாருங்க. அதுல கிட்டத்தட்ட அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் மாதிரி இங்க ஒண்ணு அந்த அளவுக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இல்ல அது மாதிரிக்கான வாய்ப்பு இல்ல. காரணம் கவர்மெண்ட் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம முதலமைச்சர் நல்லா வேலை செய்யறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர், போலீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கம்பெனி அவ்வளவு ஏதானே இருக்காங்க, அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யறது இல்ல. ஓகே, அந்த கம்பெனிட்ட பேசுனீங்களா சார்? நீங்க பேசுனீங்களா? என்ன பதில் சொல்றாங்க அந்த கம்பெனிக்காரங்க? யாரும் ஏதோ என்ன பேசுறாங்க, யாருமே பேச மாட்டாங்க. யாரும் இல்லன்றாங்க, இல்ல அவர் இல்ல இவர் இல்லன்றாங்க. ஓகே, கம்பெனி தரப்புல இருந்து அப்ப முறையான பதில் இல்ல இப்போ வரைக்கும்? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஓ ரைட் சார். ஓகே, உங்களுடைய பணிகள் தொடரட்டும். இந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த பைட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.